வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக தொடங்கியது ஒலிம்பிக் திருவிழா. செயின் நதியில் தங்கள் நாட்டின் கொடியை ஏந்திச் சென்ற வீரர் வீராங்கனைகள். மூன்றாவது முறையாக ஒலிம்பிக் போட்டியை நடத்தும் பிரான்ஸ். முதன்முறையாக திறந்த வெளியில் நடைபெற்ற தொடக்க விழா. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி அதிகாரப்பூர்வமாக தொடங்கியதன் அடையாளமாக மின்னொளியில் மிளிர்ந்த ஈஃபில் டவர். ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளிப்பு. பிரான்சின் செயின் நதியில் இந்திய தேசிய கொடியை ஏந்திச் சென்ற சரத்கமல், PV சிந்து. தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேர் உட்பட 117 இந்திய வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தங்களின் அசாத்திய திறனை வெளிப்படுத்த இந்திய வீரர் வீராங்கனைக்கு வாழ்த்துக்கள் என எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு. பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது 9வது நிதி ஆயோக் கூட்டம். மு.க. ஸ்டாலின் உள்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் புறக்கணிப்பு. டெல்லியில் இன்று நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணிக்கிறார். இந்த மாத இறுதியில் டெல்லி சென்று பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர், நிதியமைச்சரை சந்திக்க உள்ளதாக தகவல். KRS அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு மீண்டும் 1,30,000 கன அடியாக அதிகரிப்பு. அணை முழுவதும் நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,15,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் சாந்தி அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 58,973 கன அடியிலிருந்து 68,032 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 95 அடியை நெருங்கியதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆடிப்பெருக்கையொட்டி மேட்டூர் அணையிலிருந்து இன்று முதல் 7 நாட்களுக்கு நீர் திறக்க ஆணை. டெல்டாவில் ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. கர்நாடக அணையிலிருந்து 1,30,000 கன அடி தண்ணீர் திறந்து விட்டதன் எதிரொலி. காவிரி கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஐம்பத்து 2 அடி உயரம் கொண்ட கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க அணை நிரம்பியது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து 14,127 கன அடியாக அதிகரிப்பு. 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் 87.54 அடியாக உயர்வு.
கேரளா மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பில்லூர் அணையிலிருந்து இரண்டாவது நாளாக 14,160 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று திமுக போராட்டம். மத்திய பட்ஜெட்டில் மாற்றாந்தாய் மனப்போக்குடன் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு வழித்தடத்தில் இன்றும் நாளையும் மின்சார ரயில் சேவைகள் பகல் இரவு நேரங்களில் ரத்து. தாம்பரத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதையொட்டி தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அமைச்சர் பொன்முடியின் 14.5 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் அள்ளிய வழக்கில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. பிரிந்து கிடக்கும் அதிமுக இணைய எடப்பாடி பழனிசாமி மட்டுமே தடையாக உள்ளார் என OPS குற்றச்சாட்டு. தனக்கு பதவி வேண்டாம் எனவும் தொண்டனாகவே செயல்பட தயாராக உள்ளதாகவும் பேட்டி. 33% வாக்குகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு சுயேட்சை வேட்பாளர் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி ராமநாதபுரம் தொகுதி. 33% பெற்ற ஒரே நியாயமான காரணங்களை சொன்னோம். அவங்களே சொன்னாங்க, எதுக்கு இவர் இந்த பன்னீர்செல்வம் நிப்பாட்டினாரு, இந்த உதயகுமார் அவங்களே சொன்னாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான் அங்கு தேர்தல் என்று 3,42,000 வாக்குகள் பதிவான வாக்குகளை 33% வாக்குகளை மக்கள். வரும் தேர்தலில் செந்தில் பாலாஜி இருந்தால் பலமாக இருக்கும் என அமைச்சர் முத்துசாமி கருத்து. செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பது தங்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் வருத்தம் எனவும் பேட்டி. தொண்டர்கள் நல்லா தயாராக இருக்காங்க. எங்களுக்கு பாலாஜி வந்துடுச்சுனாக்க இன்னொரு மடங்கு அது வலுப்பெறுங்கிறது எங்களுடைய கருத்து. பாலாஜிக்கு கண்டிப்பாக விரைவாக அந்த இது நடக்கும். அவர் கண்டிப்பாக இங்கே ஏர் கண்டிஷனர் வேலை செய்யாததால் பயணிகள் வியர்த்து விறுவிறுத்து போனதாக இண்டிகோ விமானத்தில் பயணித்த அமைச்சர் TRB ராஜா புகார். மோசமான தரையிறக்கம் காரணமாக பயணிகள் அச்சத்துடன் இருந்ததாகவும் அமைச்சர் தகவல். சென்னை பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் சேவை விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 9வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு. ₹100 கோடி நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் ஜூலை 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கி கரூர் விரைவு நீதிமன்றம் உத்தரவு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தயாள் உபாத்யா திட்டத்தின் ஊழல் நடந்திருப்பதாக கொடுக்கப்பட்ட புகார். மாணவர்களிடம் நள்ளிரவு 1 மணி வரை விசாரணை நடத்திய போலீசார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வாகன சோதனையின் போது 4.5 கோடி மதிப்புள்ள 12 கிலோ தங்க நகை சிக்கியது. கோவையை சேர்ந்த நகை உற்பத்தியாளர் சென்னைக்கு விற்பனைக்காக எடுத்துச் செல்லும் போது பறிமுதல் என தகவல்.
தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் ஷோபா கரந்தலேஜா செய்தியாளர் சந்திப்பை நடத்தி மன்னிப்பு கோரினால் ஏற்கப்படுமா? தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கனிம வள கொள்கைக்கு உடந்தையாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராக துறை ரீதியான மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கனிம வள கொள்ளையை தடுப்பதற்கு வருவாய்த்துறை உள்ளிட்ட துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என காவல்துறை தரப்பில் விளக்கம். சிவகங்கையில் ஒப்பந்த பணத்தை திரும்ப கேட்டு உதவி பொறியாளரை ஒப்பந்ததாரர் தாக்க முயன்றதால் பரபரப்பு. ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட ராட்சச விளம்பர பேனர் சேதமடைந்து விபத்து ஏற்படும் அபாயம். அசம்பாவிதம் ஏதும் ஏற்படும் முன்பு உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் திங்களூர் வாரச்சந்தையில் கள்ள நோட்டுகளை மாற்றிய கும்பல் கைது. கணவன், மனைவி உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமையொட்டி அம்மன் கோயில்களில் குவிந்த பக்தர்கள் குத்துவிளக்கு பூஜை செய்து சிறப்பு வழிபாடு. இந்திய பங்குச்சந்தை நடவடிக்கைகளில் ஈடுபட தொழிலதிபர் விஜய் மல்லையாவுக்கு மீண்டும் தடை விதித்தது செபி. முறைகேடு புகாரில் 3 ஆண்டுகளுக்கு தடை விதித்து செபி உத்தரவு. திருத்தப்பட்ட நீட் தேர்வு தரவரிசை பட்டியலை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. 17 மாணவர்கள் மட்டுமே முதலிடம் பிடித்துள்ளதாக அறிவிப்பு. கர்நாடக மாநிலத்தில் உள்ள ராமநகர மாவட்டத்தின் பெயரை பெங்களூரு தெற்கு மாவட்டம் என மாற்றம் செய்ய முடிவு. கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக சட்ட அமைச்சர் SK பாட்டீல் தகவல். இந்தியாவில் ஆண்டுதோறும் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை 2.5% அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் JP நட்டா தகவல். ஒவ்வொரு ஆண்டும் 15.5 லட்சம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் அதிர்ச்சி ரிப்போர்ட். வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இலங்கை அதிபர் தேர்தல். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளதாகவும் இலங்கை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அடுத்த 50 ஆண்டுகளில் துபாய் எப்படி இருக்கும்? ஆச்சரியப்படும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புகைப்படங்கள். TNPL லீக் ஆட்டத்தில் மதுரை பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தியது திண்டுக்கல் அணி. 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி அபார வெற்றி. வங்கதேச மகளிர் அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் இந்தியா தகுதி பெற்றது. நடிகர் விஷாலை வைத்து படம் எடுப்போர் தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்தாலோசித்த பின் படம் எடுக்க வேண்டும்.
விஷால் நடிக்கும் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்தது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம். தொடர்ந்து படத்தில் நடிப்பேன், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என நடிகர் விஷால் சவால். விஷால் நடிக்கும் படங்களுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பதிலடி. மத்திய பட்ஜெட்டில் செல்போன்களுக்கான சுங்க வரி 15% குறைக்கப்பட்டதன் எதிரொலி. ப்ரோ மற்றும் ப்ரோ மேக்ஸ் மாடல் ஐபோன்களுக்கான விலையை 3 முதல் 4 விழுக்காடு வரை குறைத்தது ஆப்பிள் நிறுவனம். உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கை அறிமுகம் செய்துள்ள பஜாஜ் நிறுவனம். ஒரே வாரத்தில் 6000 பேர் பைக்கை வாங்க முன்பதிவு செய்துள்ளதாக தகவல்.